புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சாரத்திற்கு 4 இடங்களுக்கு மட்டுமே அனுமதியானது அளிக்கப்பட்டிருக்கிறது. விஜய் பரப்புரைக்கு புதுச்சேரியில் 4 இடங்களில் மட்டுமே அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 23 இடங்களில் பிரச்சாரம் ரோட் ஷோவுக்கு அனுமதி கோரிய நிலையில் 4 இடங்களில் மட்டுமே தேர்தல் ஆணையம் அனுமதியானது வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், புதுச்சேரியில் விஜய் பரப்புரைக்கு 4 இடங்கள் மட்டுமே பிரச்சாரத்திற்கு அனுமதியானது அளிக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த இடங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக ராஜலட்சுமி. அதாவது புதுச்சேரியில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளில் வருகின்ற 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தலானது நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகம் புதுச்சேரியில் உள்ள நமது மக்கள் கழகம் என்ற ஒரு சிறிய கட்சியுடன் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் 28 தொகுதிகளிலும், கூட்டணியில் உள்ள நமது மக்கள் கழகத்திற்கு 2 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டு மொத்தம் 30 தொகுதிகளில் இந்த விஜய் கட்சியானது போட்டியிடுகிறது. இந்த நிலையில் வருகின்ற 5ஆம் தேதி புதுச்சேரியில் விஜய் பரப்புரைக்கும் ரோட் ஷோவுக்கும் அனுமதி கேட்டு அக்கட்சி சார்பில் புதுச்சேரி டிஜிபி அலுவலகத்தில் கடிதமானது அளிக்கப்பட்டிருந்தது. அதாவது புதுச்சேரி மாவட்டத்தில் மற்றும் 23 தொகுதிகள் உள்ளது. இந்த 23 தொகுதிகளை அவர் கவர் செய்யும் விதமாக 23 இடங்களில் அந்த ரோட் ஷோ மாதிரி சென்று அந்த 23 இடங்களில் அவர் பரப்புரை செய்வதற்காக அனுமதியானது கேட்கப்பட்டது. ஆனால் புதுச்சேரியில் வருகின்ற 3ஆம் தேதி பிரதமர் வருவதாலும், அதுக்கு அடுத்தது மத்திய உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் வருவதாலும் விஜயின் இந்த 23 இடங்களுக்கு அனுமதியானது மறுக்கப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக அவர்களுக்கு 4 இடங்களில் பிரச்சாரம் செய்யலாம் என காவல்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். அதன்படி அவர்கள் புதுச்சேரி ராஜீவ்காந்தி சதுக்கம், புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலை மற்றும் கடலூர் சாலை சந்திப்பு, தவளக்குப்பம் சந்திப்பு, வில்லியனூர் சந்திப்பு, இந்த 4 இடங்களில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் 23 தொகுதிகளை கவர் செய்யும் விதமாக அந்த கட்சியினர் 23 இடங்களுக்கு அனுமதி கேட்டிருந்த நிலையில் தற்போது 4 இடங்களுக்கு மட்டுமே அனுமதியானது அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரோட் ஷோ நடத்துவதற்கு முழுமையாக அனுமதியானது மறுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரிக்கு விஜயின் அந்த வருகையானது பயணம் ரத்து செய்யப்படுமா அல்லது மாற்று ஏற்பாடாக வேற ஏதேனும் நடத்தப்படுமா, காலோனி வாயிலாக அது பிரச்சாரம் நடத்தப்படுமா அல்லது அந்த அனுமதி கொடுக்கப்பட்ட 4 இடங்களில் மட்டும் பிரச்சாரம் செய்வாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. தன்ராஜ், ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. எப்போது அவர் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார்? நிச்சயமாக புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும், அதாவது அந்த விஜய் ஒரு நாள் மட்டுமே திட்டமிட்டு இருந்தார். அந்த ஏப்ரல் 5ஆம் தேதி மட்டுமே அவர் புதுச்சேரியில் ஒரு நாள் புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதிகளில் கவர் செய்யும் விதமாக 23 இடங்களுக்கு அனுமதி கேட்டிருந்தார். அந்த 23 தொகுதிகளிலும் 23 இடங்களிலும் ஒரே நாளில் பிரச்சாரத்தை அவர் நடத்த முடியாது. ஏனென்றால் புதுச்சேரி ஒரு சிறிய மாநிலம், சாலைகளும் மிக குறுகிய சாலைகள் இங்கே. அதனால அந்த 23 இடங்களுக்கும் அவர் செல்வதற்கு அவருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் முண்டியடித்துக் கொள்வதால் கரூர் சம்பவம் போன்ற வேறு எதுவும் அசம்பாவிதம் இங்கு நடக்காமல் இருப்பதற்காக போலீசார் இந்த 23 இடங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாது என தீவிரமாக தெரிவித்துள்ளனர். மேலும் 4 இடங்களில், அதாவது போலீசார் தாராளமாக இடம் விஸ்தாரமாக உள்ள 4 இடங்களுக்கு மட்டுமே அனுமதி கொடுத்துள்ளனர். இந்த 4 இடங்களில் விஜய் பிரச்சாரத்தை நடத்திக் கொள்ளலாம். ஆனால் ரோட் ஷோவாக நடத்தக்கூடாது. குறிப்பிட்ட அந்த 4 இடங்களில் மட்டும் அவர் தனது பரப்புரையை மேற்கொள்ளலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தன்ராஜ்.